ஒரு அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்டில் ராத்திரி 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணுற போது ஒரு நாய் உள்ளே வந்தது சார். உள்ளே வந்த நாய் ஒரு பேஸ்கெட்டை கவ்விக்கிட்டு வந்தது. ஆனால் கடைக்காரர் ஆச்சரியப்பட்டு அடையே இது பேஸ்கெட்டை கவ்விக்கிட்டு வருதுன்னு பார்த்தா அதில் ஒரு குறிப்பு இருக்குது. என்னென்ன வேணும், பால். அது சில பெண்களுக்கு ஒரு நல்ல பழக்கம், காலம்பரை என்ன வேணுமோ அதை ராத்திரி கடை சாத்தினதுக்கப்புறம் எழுதி கொடுப்பாங்க. காலம்பரைக்கு வேண்டியது முட்டை என்னெல்லாமோ எடுத்து எல்லாம் உள்ளே போட்டு அந்த நாயை எப்படி பார்த்தா பையை திருப்பி காட்டுச்சு, அதில் பணம் இருக்குது. அந்த பணத்தை எடுத்துட்டு அவர் சில்லறையை போட்ட உடனே வாலாட்டுச்சு, அதாவது தேங்க்ஸ் பண்ணதான், நன்றி அப்படின்னு. இவருக்கு அந்த நாயை பார்த்து ஒரே ஆச்சரியம். அடே எப்படிப்பட்ட நாய், டக்குன்னு கடையை முன்னாடி இது யார் வீட்டு நாயின்னு பார்க்கணும்னு ஃபாலோ பண்ணி கூட வந்தா பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்று நம்பர் பார்த்து ஏறுது. அங்கெல்லாம் டிரைவர்கிட்ட தான் டிக்கெட் வாங்கணும், கண்டக்டர்னு தனியாக இருக்க மாட்டாங்க. இவர் நேராக டிரைவர்கிட்ட போய் அந்த சில்லறையை அந்த பையை காட்டுது. அவர் எடுத்துட்ட உடனே கரெக்டாக அது ஸ்டாப்பு வரும்போது மறுபடியும் வாழை ஆட்டுச்சு, எங்கே இறங்கணுமோ அங்கே வாழை ஆட்டுச்சு. டிரைவர் வண்டியை நிறுத்தினாரு, இறங்கிருச்சு. உடனே அந்த கடைக்காரரும் கூட இறங்கி இது யார் விட்டு நாயின்னு பார்த்தா ஒரு சிக்னல் வருது சார், ரோடு சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணுது. நிறைய நாய் சிக்னலை மதிக்கிறதே இல்லை. இந்த நாய் சிக்னலை மதிச்சுட்டு கிராஸ் பண்ணி அந்தாண்ட போச்சு. அந்த வீட்டுக்கு போய் சார் காலிங் பெல் அடிக்குது சார். அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தான். இந்த சூப்பர் மார்க்கெட்காரன் நினைச்சா என்ன நாய் எவ்வளோ பிரில்லியன்ட்னு. ஆனால் அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தவன் மட்டும் அந்த நாய் தலைமையில் ஒன்று வச்சான் பாருங்க, வச்சுட்டு அறிவு கட்ட நாய் அப்படி. இந்த கடைக்காரன் கோபமா சொன்னான், இந்த மாதிரி ஒரு நாயை நான் என் லைஃப்லேயே பார்த்ததில்லை, எவ்வளோ பிரில்லியண்ட்டாக எல்லாம் பண்ணுது, அதை போய் அறிவு கட்ட நாயேன்னு அடிக்கிறியே. அந்த வீட்டுக்காரன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, எத்தனை தடவை இதுக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா, நீ போகும்போதே சாவி எடுத்துட்டு போ, வந்து காலிங் பெல் அடிக்காத, திறந்துட்டு நீயா உள்ளவான்னு சொல்லியிருக்கிற. இந்த நாய்க்கு அது விளங்குச்சா அப்படின்னா. நீங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுக்க பார்த்து எல்லாருக்கும் ஒன்று பண்ணியிருந்தா கூட இந்த நாய் இதை ஏன் செய்யலை அப்படின்னு கேட்கறதுக்கு 4 பேராவது உலகத்தில் இருப்பான். இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க 100% நான் கரெக்டா பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த நாய் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு உலகத்தில் 4 பேர் ரெடியாக தான் இருப்பேன்.